தாவிகவுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி பெரும் சமூக அழுத்தம். முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் பிரத்யேக பேட்டி. தாவிகவுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி பெரும் சமூக அழுத்தம். முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. பலதரப்பு முஸ்லிம்களும் விஜய்க்காக பேசினர் என்றிருக்கிறார் காதர் மொய்தீன். விஜய்க்கான முஸ்லிம்களின் குரல் வாழ்நாளில் பார்க்காதது. பெண்களுக்கு விஜய் மீது உள்ள ஈர்ப்பு கடவுளின் கிருபை. தாவிகவுக்கு ஆதரவாக கீழிருந்தே பெரும் அழுத்தம் வந்தது என்று புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கும் பிரத்யேக பேட்டியில் கூறியிருக்கிறார் காதர் மொய்தீன். விஜய்க்கான ஆதரவு முடிவு கடவுளின் அருள். முஸ்லிம் சமூகத்தின் மீது விழவிருந்த பெரும் பழி நீங்கியது. பெரும் பழிச்சொல்லிலிருந்து முஸ்லிம் சமூகம் தப்பித்தது என்றிருக்கிறார் காதர் மொய்தீன். விஜய்க்கான ஆதரவு முடிவு கடவுளின் அருள். முஸ்லிம் சமூகத்தின் மீது விழவிருந்த பெரும் பழி நீங்கியது. பெரும் பழிச்சொல்லிலிருந்து முஸ்லிம் சமூகம் தப்பித்தது என்று பேட்டியளித்திருக்கிறார் காதர் மொய்தீன். விஜய்க்கான ஆதரவு முடிவென்பது கடவுளின் அருள். முஸ்லிம் சமூகத்தின் மீது விழவிருந்த பெரும் பழி நீங்கியது. பெரும் பழிச்சொல்லிலிருந்து முஸ்லிம் சமூகம் தப்பித்தது என்று புதிய தலைமுறைக்கு அளித்த தனித்த பேட்டியில் கூறியிருக்கிறார் காதர் மொய்தீன். முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியிலிருந்து ஒரு சில பகுதியை பார்க்கலாம். அதாவது சார், இவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறதா அந்த எந்த முடிவும் பண்ணவில்லை. அது யோசிக்க கூட கிடையாது. ஆட்சி அமைக்கலைன்னு சொன்னால் கவர்னர் ரூல் வந்துடும். கவர்னர் ரூல் வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் சொன்னால் பிஜேபி ரூல் தான். இப்போ பிஜேபி ரூல் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. நம்ம வேறு மாதிரியான இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மள ஒரு கட்சி இருக்காது. அதை விட கம்யூனிட்டி மேலே பழிச்சொல் வந்திருக்கும். பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு இன்னும் கூட தீரலையே சார். ஜனாதிபதி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு இந்த துல்கப்பை தான் காரணம்னு பொம்பளை ஆம்பளை அத்தனை பேரும் பழி போடுவாங்க சார். இந்த நிலையில் அந்த 3 நாளையில் நான் எதிர்பார்க்காத ஏரியா சமுதாயத்தில் உள்ள பிரவர்கள், ஜமாத் தலைவர்கள், காசிமார்கள்னு இருக்காங்க பாருங்கள், உலமாக்கள்னு உள்ளவங்க, பெண்கள் முதற்கொண்டு நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத கூட்டம். வெளிநாடு உள்நாடு எல்லாம் நீங்கள் ஆதரவு ஏன் கொடுக்காமல் இருக்கீங்க, ஆதரவு கொடுக்காட்டி பிஜேபி ஆட்சி வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம முடிவெடுக்கலாமா வேணாங்கிற இப்போ டிலமாவில் இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த ப்ரெஷர் ஓவர். ப்ரெஷர்னால் இது வரைக்கும் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. தமிழ்நாடு முழுதும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்படி இரவு பகலாக பேசுவாங்களா, என்னப்பா இவ்வளவு வேகமாக இருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் அப்போ அதிசயம், உண்மையான அதிசயம் தான் பட்டோம். காலைல 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வர்ற வரைக்கும் முஸ்லீம் லேடிஸை இங்கேருந்து பீச் ரோடு வரைக்கும் ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிற்கிறா சார். எதிர்பார்த்தவில்லை, கற்பனை பண்ணலை சார். எவ்வளோ பொம்பளைங்க எங்கேருந்து வந்தான்னு தெரில, அடப்பாவிகளா. அப்போ ஏதோ ஒரு அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஈர்ப்பு, காட்ஸ் கிரேஸ், அதுக்கு விளக்கம்லாம் சொல்ல நம்மளால் சொல்லிட்டு இருக்க முடியாது. விஜய்க்கான ஆதரவு முடிவென்பது கடவுளின் கிருபை என்றிருக்கிறார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன். விஜய்க்கான முஸ்லிம்களின் குரல் இதுவரை பார்த்திடாதது. பெண்களுக்கு விஜய் மீது உள்ள ஈர்ப்பு கடவுளின் கிருபை. தாவிகவுக்கு ஆதரவாக கீழிருந்தே பெரும் அழுத்தம் வந்தது என்றிருக்கிறார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்திருக்கும் தனித்த பேட்டியில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார்.
அதாவது சார், இவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறதா அந்த எந்த முடிவும் பண்ணவில்லை, அது யோசிக்க கூட கிடையாது. ஆட்சி அமைக்கலைன்னு சொன்னால் கவர்னர் ரூல் வந்துடும். கவர்னர் ரூல் வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் சொன்னால் பிஜேபி ரூல் தான். இப்போ பிஜேபி ரூல் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. நம்ம வேறு மாதிரியான இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் கட்சி இருக்காது, அதை விட கம்யூனிட்டி மேலே பழிச்சொல் வந்திருக்கும். பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு இன்னும் கூட தீரலையே சார். ஜனாதிபதி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு இந்த துல்கபை தான் காரணம்னு பொம்பளை அத்தனை பேரும் பழி போடுவாங்க சார். இந்த நிலையில் அந்த 3 நாளையில் நான் எதிர்பார்க்காத ஏரியா சமுதாயத்தில் உள்ள பிரவர்கள், ஜமாத் தலைவர்கள், காசிமார்கள்னு இருக்காங்க பாருங்கள், உலமாக்கள்னு உள்ளவங்க, பெண்கள் முதற்கொண்டு நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத கூட்டம். வெளிநாடு உள்நாடு எல்லாம் நீங்கள் ஆதரவு ஏன் கொடுக்காமல் இருக்கீங்க, ஆதரவு கொடுக்காட்டி பிஜேபி ஆட்சி வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம முடிவெடுக்கலாமா வேணாங்கிற நம்ம டிலமாவில் இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த ப்ரெஷர் ஓவர். ப்ரெஷர்னால் இது வரைக்கும் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. தமிழ்நாடு முழுதும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்படி இரவு பகலாக பேசுவாங்களா, என்னப்பா இவ்வளவு வேகமாக இருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் அப்போ அதிசயம், உண்மையான அதிசயம் தான் பட்டோம். காலைல 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வர்ற வரைக்கும் முஸ்லீம் லேடிஸாக இங்கேருந்து பீச் ரோடு வரைக்கும் ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிற்கிறா சார். எதிர்பார்த்தவில்லை, கற்பனை பண்ணலை சார். எவ்வளோ பொம்பளைங்க எங்கேருந்து வந்தான்னு தெரில, அடப்பாவிகளா. அப்போ ஏதோ ஒரு அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஈர்ப்பு, காட்ஸ் கிரேஸ், அதுக்கு விளக்கம்லாம் சொல்ல நம்மளால் சொல்லிட்டு இருக்க முடியாது. விஜய்க்கான ஆதரவு முடிவு கடவுளின் அருள், முஸ்லிம் சமூகத்தின் மீது விழவிருந்த பெரும் பழி நீங்கியது, பெரும் பழிச்சொல்லிலிருந்து முஸ்லிம் சமூகம் தப்பித்தது என்று புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸுக்கு அளித்திருக்கக்கூடிய தனித்த பேட்டியில் கூறியிருக்கிறார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன்.